3 விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஒன்று, டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எதான ஒரு சாட்சி. லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கிங், எதான ஒரு டாக்குமெண்ட். உங்கள் சம்பளம் எவ்வளவு, எதான ஒரு டாக்குமெண்ட். இது 3 இருக்கணும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்ற பதிவை போட்டுட்டு வரேன். அண்மையில் கிராச்சுவிட்டியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன். யாரெல்லாம் ஒரு நிறுவனத்தில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கிராச்சுவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக டீச்சர்கள். ஏனென்றால் டீச்சர்களுக்கு கிராச்சுவிட்டி இருக்கா இல்லையா என்பதை பற்றி ஒரு பெரிய கேப் இருந்தது சட்டத்தில். அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டது சுப்ரீம் கோர்ட் 31st ஆகஸ்ட் 2022. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, டீச்சர்ஸ் இன் அ ப்ரைவேட் ஸ்கூல் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் கிராச்சுவிட்டி. அதுவும் 1997லிருந்து ரிட்ராஸ்பெக்டிவாக. ஸோ 1997லிருந்து இன்னைய தேதி வரல எதனா பள்ளிக்கூடத்தில் நீங்கள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராச்சுவிட்டி உண்டு. இதில் என்ன வேணும் உங்களுக்குன்னா 3 விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஒன்று, டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், எதான ஒரு சாட்சி. லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கிங், எதான ஒரு டாக்குமெண்ட். உங்கள் சம்பளம் எவ்வளவு, எதான ஒரு டாக்குமெண்ட். இது 3 இருக்கணும். ஏன்னா கிராச்சுவிட்டி எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, 15 days salary ஃபார் எவ்ரி கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ், 6 months and above taken as 1 year. இப்போது 6 வருஷம் 7 மாதம் ஒர்க் பண்ணிருக்கார் ஒருத்தருன்னா அது 7 வருஷமாக எடுத்துட்டுருவாங்க. 6 வருஷம் 5 மாதம் ஒர்க் பண்ணிருக்காருன்னா அது இக்னோர் பண்ணுவாங்க, 6 வருஷம் தான் எடுத்துப்பாங்க. இது முக்கியம். இப்போ நிறைய பேர் முக்கியமாக டீச்சர்கள்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, சார் எனக்கு கிராச்சுவிட்டி நான் அப்ளை பண்ணேன், இது வரைக்கும் கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னா. நான் அவங்கள கேட்குறது தான், டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கு கொடுங்க, உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு பிரேக்கப்போடு கொடுங்க. ஏன்னா பேசிக் அண்ட் டிஏல தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. இதில் அண்மையில் லேபர் கோடு ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். நவம்பர் 25 அமூலுக்கு வந்துச்சுங்க. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது பெரிய சீர்திருத்தம். அதில் என்ன சொல்லிட்டாங்க, யாருக்காவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கலன்னா இப்போ கொடுத்துருங்கன்றாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லலாம்னா, இவர் இங்கே வேலையிலே இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அப்போ கூட நம்ம அதை சட்ட ரீதியாக கிளைம் பண்ணும்பொழுது நம்ம ப்ரூவ் பண்ணலாம், நான் வேலையில் இருந்தேன்ற ப்ரூவ் பண்ணலாம். ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ் அ மஸ்ட். அதனால தான் இப்போ என்ன சொல்லுது சட்டம், பர்மனெண்ட்டோ இல்லை கான்ட்ராக்டோ இல்லை தற்காலிகமாக ஃபிக்ஸட் டெம்ப் எம்ப்ளாய்மெண்ட்டோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. சப்போஸிங் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, 4 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இல்லை 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இதுவரையில் அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கலன்னா இப்போ கொடுங்கன்றாங்க. யூ ஃபார்மலைஸ் இட், எவ்ரி திங் ஷுட் பி டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்றாங்க. அதனால தான் நான் தலைமையேற்று நடத்திய பள்ளிக்கூடத்தில் நான் பள்ளியை விட்டு வெளியில் வரத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தேன். 20 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, 25 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, 18 வருஷம் ஒர்க் பண்ணவங்க, எல்லாருக்குமே அதில் உங்கள் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இன்னைய தேதி இவ்வளவு, இப்போ இங்கே சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு கிராச்சுவிட்டி எலிஜிபிள் என்ற ஒரு கிளாஸோட சிபிஎஸ்சியினுடைய ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டருடைய ஒரு டிராஃப்ட் இருக்கும். அந்த டிராஃப்ட் அடிப்படையில் கொடுக்கணும். சிபிஎஸ்சி அதுதான் சொல்லுது, there should be no employment without appointment order. ஸோ இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறது என்னென்னா, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸிங் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் வேலையில் இருக்கேன் சார், எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லை, என்ன செய்யுது சார் அப்படின்னா, எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்களா, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வில் டூ. இல்லை ஒரு சேலரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, 10ல் 8 கல்வி நிறுவனங்கள் நல்ல நேர்மையாக தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் சில கல்வி நிறுவனங்கள் அது கல்வி சேவைக்கு இல்லாமல் வியாபாரத்துக்காக நடத்துகிறாங்கன்னா அங்கே தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட் தி சிச்சுவேஷன். யூ நீட் 3 திங்ஸ்: டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், சம் ப்ரூஃப்; டேட் ஆஃப் லாஸ்ட் ஒர்க்கிங், சம் ப்ரூஃப்; வாட் இஸ் யுவர் சேலரி. இல்லை முக்கியமாக ஒரு விஷயம், ஒன்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, இல்லை அதில் சம்பளத்தை பேசிக் டிஏ ரொம்ப குறைவாக காமிச்சிட்டு மற்ற அலவன்ஸ் எல்லாம் காமிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் பேசிக் அண்ட் டிஏ காமிச்சிட்டு மீதியை வந்து அதர் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா கிராச்சுவிட்டி வரும்பொழுது பேசிக் அண்ட் டிஏல தான் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க கிராச்சுவிட்டி லைபிலிட்டி குறைவாக இருக்கும்னுட்டு அதுக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க அண்மை லேபர் கோடில். காஸ்ட் டு தி ஸ்கூல் ஆர் காஸ்ட் டு தி கம்பெனி சிடிசின்னு சொல்லுவாங்க. அதில் 50% 50 விழுக்காடுகள் should be basic and DA. So they cannot arbitrarily fix the basic and DA or the consolidated salary. I hope I made myself very clear on this issue. If you want any clarification, there is a WhatsApp number going. You can send a WhatsApp message, either a voice message or a text message. I will try to give this clarification in the next episode. இந்த தகவல் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.